ஆதிவாசிகள் தங்கள் வாழ்க்கைத் துணையை தேடுவது எவ்வளவு சுலபம் தெரியுமா? ஒரு பெண்ணை மரக்கட்டையால் அடித்து மயக்கமாக்கினால் போதும், அவளை குகைக்கு இழுத்துச் சென்று மனைவியாக்கிக் கொள்ளலாம். அதனால் ஒவ்வொரு ஆதிவாசி பழங்குடியின ஆண்களும் பெண்களை வீழ்த்தும் கலையில் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் எர்னியு மட்டும் விதிவிலக்கு. அவள் அந்த பழங்குடியிலேயே மிகவும் பிரபலமான ஒரு உதவாக்கரை. அவள் பழங்குடியின் பேரழகியை ஒருதலையாக காதலித்தான். ஆனால் அந்த பெண்ணோ அவளை ஒரு நெருங்கிய தோழியாக மட்டுமே பார்த்தால் போதாக்கரைக்கு ஒரு பெண் கொரில்லாவை அவளுக்கு மனைவியாக பரிந்துரைத்தாள். வேற்று இனத்துடனான காதலில் எர்னியுவுக்கு விருப்பமில்லை என்பதை பார்த்த அவள் ஒரு பெண்ணின் தலையில் எப்படி அடிப்பது என்று அவளுக்கே கற்றுக் கொடுக்கத் தொடங்கினாள். எர்னியு தன் காதலியை பார்த்த ஆசையால் தூண்டப்பட்டான். அவன் மெதுவாக மரக்கட்டையை தூக்கி அடித்தான். ஆனால் பலம் பத்தாததால் அவளை மயக்கமடையச் செய்ய முடியவில்லை. ஆனாலும் இந்தச் செயல் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. அவன் இறுதியாக தன் காதலைச் சொன்னான். ஆனால் திடீரென அவளது அண்ணன் தானியோ ஒரே அடியில் அந்த பெண்ணை